6ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அப்புறம் அவங்க போய் பேசுகிறாங்க. அந்த சிம்சோன் கண்ணுக்கு பிரியமாக இருந்தாள். பெண்ணோடு பேசும்போது சில நாள் பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கறதுக்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள் தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலிருந்து எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. பாருங்கள், இது தொடர்ந்து நீங்கள் அதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த ஒரு காரியம் பாருங்கள், தேவன் எதற்காக அந்த சிம்சோனை உருவாக்கினா, அவனை குறித்த காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் இந்த நஸ்ரேனாய் இருப்பான் என்று சொன்னார் என்று நான் சொன்னேன். அந்த நஸ்ரேனுக்குரிய காரியம் என்ன என்பதை நீங்கள் என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். நஸ்ரேனாக இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது என்று பார்த்தீர்கள்னால் திராட்சை ரசம், மதுபானம் இவையெல்லாம் குடிக்கக்கூடாது என்று பார்த்தது மட்டுமல்ல, அவன் பிரேதத்தண்டையே போகக்கூடாது. பாருங்க, யாதொரு பிரேதத்தண்டையும் போகக்கூடாது. அப்போ அதுல உள்ள காரியங்களை நீங்க 6ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவன் இறந்து போன ஒரு பிரேத பக்கம் போகவே கூடாது என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் போய் அந்த சிங்கத்தின் உடலில் இருக்கக்கூடிய தேன் கூட்டிலிருந்து தேனை எழுத்து சாப்பிட்டு அவர் சாப்பிட்டு தன் தாய் தகப்பனுக்கும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போது தொடர்ந்து வந்த இந்த காரியங்களில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன என்பதும், சிம்சோனுடைய பாருங்கள், சிம்சோனுடைய அந்த பேசி முடித்த பெண்ணானவள் அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுக்கப்பட்டதையும் குறித்து நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அவர்கள் ஒரு விடுகதை போடுகிறார்கள். அந்த விடுகதைக்கு பதில் சொல்ல முடியாத போனதுனாலே பாருங்கள், அந்த பெண்ணானவள் என்ன பண்ணுகிறாள் என்றால் அந்த விடுகதைக்கான காரணத்தை சொல்லும் போது அவன் சொல்ல மாட்டேன் என்கிறார். அப்போது சிம்சோனை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அங்கே பாருங்கள், அங்கே அவர்கள் சிம்சோனை போய் சிம்சோன் என்ன செய்கிறார் என்று பார்த்தா 30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாட்டு வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டார். இங்கே என்ன நடக்கிறது என்றால், அந்த விடுகதையை 7 நாள் கழித்து தனக்கென்று வரப்போகிற மனைவியின் இடத்திலே அவள் சொல்கிறார். அவள் சொன்னதை வைத்து அவர்கள் அந்த விடுகதைக்கான விளக்கத்தை, அதாவது பதிலை சொல்கிறதுனால் இவர்கள் என்னிடம் சொல்லப்பட்ட அந்த விடுகதைக்கான விஷயத்தை, பதிலை நீங்கள் அவள் மூலம் கண்டு கொண்டீர்கள் என்று சொல்லி கோபப்பட்டவனாய் போய் அவர் அந்த 30 மனுஷர்களை கொன்று அவர்களிடம் வஸ்திரங்களை உருவி கொண்டு வந்து மாற்று வஸ்திரத்தை அவர் அங்கே கொடுத்திருக்கா என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட அந்த பெண்ணானவள் அவருடைய சிநேகிதருக்கு கொடுக்கப்பட்டாள் என்று அந்த அதிகாரத்தின் முடிவிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படியே போகிக் கொண்டிருக்கிறது இந்த 15ஆம் அதிகாரம். எல்லாவற்றையும் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் சிம்சோன் எப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் என்று. பாருங்கள், ஒரு கழுதையின் பச்சைத்தாடையை வைத்து 1000 பேரை கொன்று போட்டிருக்கிறார் சிம்சோன். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு மனுஷன். பாருங்கள், 16ஆம் அதிகாரம், சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவரிடத்தில் போனான். பாருங்க, இப்படி தன்னுடைய இளமை வயதை தேவனுக்கு என்று நஸ்ரனாக இருக்காமல் தன் கண்ணுக்கு பிரியமானது, தன்னுடைய இருதயத்துக்கு பிரியமானது இச்சையின்படியாக சிம்சோனுடைய வாழ்க்கை இங்கே தடமுரண்டு போகிறது. நீங்கள் அங்கேயே பார்த்தீர்கள் என்றால் தெளிலாள் என்ற அந்த ஸ்திரீயானவள் எப்படியாக அந்த சிம்சோனை பாருங்கள், அந்த தெளிலாள் என்ற அந்த பெண் அவனிடம் எப்படி இருக்கிறாள் என்பதையும் அவனிடம் சொல்லப்பட்ட காரியங்களையும் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அந்த சிம்சோனுடைய பலம் எதிலே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பெலிஸ்தியர்கள் அந்த பெண்ணிடம் அவர்கள் பேசுகிறார்கள். நீ எப்படியாவது தெரிந்து கொள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உன்னை எதிலே கட்டலாம் என்று சொல்லி பாருங்க, அந்த ஸ்திரீக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்று சொல்லி எப்படி சிறுமைப்படுத்தலாம், சிம்சோன் பலசாலியாக இருக்கிறானே அவனை எப்படி சிறுமைப்படுத்தலாம் என்று நினைத்து அவர்கள் அங்கே கேட்பதாக அங்கே பார்க்கிறோம். அப்போது சிம்சோன் சொல்லுகிற காரியம் பாருங்க, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, உலராத பச்சையான 7 அகனினாய் கயிர்களால் என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷரை போல் ஆவேன். பாருங்க, கயிறுனால என்னை கட்டுங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் கட்டினாலும் கூட
என்னாச்சுங்க, அவர் அதையுமே அத்து போட்டுட்டு வந்துடுறாரு. அடுத்து உடனே மறுபடியும் இன்னொரு விஷயம் கேட்குறாங்க. அப்போ இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருந்த புது கயிறுனால் எனக்கு இருக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல ஆவின்னு ரெண்டாவது விதமாக சொல்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு காரியமாக சொல்லும் போதும் அந்த பெண் என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஒவ்வொரு காரியமாக சொல்லி 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 கடைசியில் உன்னுடைய சிறுமை என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்கிட்ட ரொம்ப விசனப்பட்டு பாருங்க. இந்த 16ஆம் அதிகார வசனத்தை பாருங்க, 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு. பார்த்தீங்களாங்க, தேவன் எதற்காக அந்த மனுஷனை உருவாக்கினார், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த சிம்சோனும் அவன் தன் விருப்பமான எல்லாவற்றையும் செய்து, அது மட்டுமல்ல அந்த ஸ்திரீயிடம் போய் அவன் தன்னுடைய அந்த ஸ்திரீ கேட்க கேட்க தன்னுடைய ஜீவனையே வெறுத்து போகத்தக்கதாக அந்த ஸ்திரீயோட அவ்வளோ ஒரு சிநேகமாக இருக்கிறார் பாருங்க. 17ஆம் வசனம். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனானவன், என் தலை சிதைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சமாகி மற்ற எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று அவரிடத்தில் சொன்னான். பாருங்க, உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, அவங்கள்ட்ட போய் பெலிசேட்ட சொல்லிட்டு அவங்கள்ட்டேருந்து காசை வாங்கிக்கிட்டு அவனை என்ன பண்ணுது, மடியிலே நித்திரை பண்ண செஞ்சு அவனை அழைச்சி அவன் தலை மீது 7 சடைகளாக சிறப்பித்து சிறுமைப்படுத்தி தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்போ உடனே சொல்லுது, சிம்சோன் பெலிஸ்தியர் வர்றாங்க ஓடிப்போயின்னு சொல்லுது. ஆனால் அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, 20ஆம் வசனம் 16-20. அப்போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். பார்த்தீங்களாங்க, எப்படிப்பட்டதான ஒரு துக்கமான காரியம். சிம்சோட பிறப்பு எப்பேற்பட்ட பிறப்பு. அவன் தாய்க்கு எப்படிப்பட்டதான காரியங்களை சொல்லி அவன் எப்படிப்பட்ட இறப்பு முதல் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கார். ஆனால் இந்த மனிதன் வளர்ந்தபோது, வாலிப வயது அடைந்த போது அவன் செய்த சில காரியங்களாலே, தவறான முடிவுகளாலே, தவறான நடக்கையினாலே, தவறான சேர்க்கையினாலே பாருங்க தன்னுடைய பலத்தெல்லாம் இழந்து கர்த்தர் தன்னை விட்டு போனதை தெரியாமல் இருந்திருக்கார். இப்படித்தாங்க நீங்களும் நானும். தேவன் நம்மளை இந்த உலகத்தில் பிறக்க செய்தார் என்றால் அதில் நிச்சயமாக ஒரு நோக்கம் இருக்குங்க. அந்த நோக்கத்தை நம்ம அறியாமல் உலகம் போன போக்கில் நம்ம மனம் விருப்பப்படி நம்ம ஏதோ காரியங்களை செஞ்சு தேவனை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோங்க. அப்போ அவர் நம்மளை விட்டு போனதை அறியாமல் இருக்கிறோம். அதனால தாங்க எனக்கு ஏன் இப்படி நடந்தது, நான் என்ன பாவம் செய்தேன், என்ன காரியம் செய்தேன் என்று நமக்கு நாமே தெரியாமல் எப்போதும் போல எல்லாவற்றையும் நான் செய்து விடுவேன், எல்லாவற்றையும் நான் சாதித்து காட்டுவிடுவேன் என்று நமக்கு நாமே வைராக்கியம் பாராட்டி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் இல்லை என்றால், தேவனுடைய கிருபை நம்மிடத்தில் இல்லை என்றால், தேவனுடைய தயவு நம்மள்கிட்ட இல்லை என்றால், தேவ காரணி நமக்கு இல்லை என்றால் நம்ம இந்த உலகத்திலே ஒன்றுமில்லாமல் போய்விடுவோங்க. சிம்சோனின் படன் அவனை விட்டு போனது போல பாருங்க, அவன் கண்களை குருளாக்கி அவனை மாவு அரைக்க செய்யக்கூடியதான ஒரு காரியத்தை அவன் கால்களிலும் கைகளிலும் விலங்கு போட்டு அவனை அங்கே என்ன செய்தார்கள் என்று பாருங்க. வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையை மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி, எப்படியான காரியங்களை பண்ணி கொண்டிருக்க பாருங்க. அவன் தலைமை சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று பாருங்க. எல்லாவற்றிலையும் சிம்சோன் என்ன பண்றாங்க, அங்கே முடி அங்கே முளைக்க ஆரம்பித்தது. 23ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பெலிஸ்திய பிரபுக்கள் நம்முடைய பயங்கனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பழி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். அது மட்டும் இல்லைங்க, அவங்க அங்கே செஞ்ச காரியம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்டு நம்முடைய பயங்கனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்போது சிம்சோன் சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். பார்த்தீங்களாங்க, அப்போ அவர்கள் நம் தேவன் நம்மை உருவாக்கி நம்மளை படைத்து நம்மளை எந்த நோக்கத்துக்காக நம்மளை உருவாக்கினாரோ அந்த நோக்கத்திலிருந்து நாம் தவறும் போது உலகத்தில் உள்ள உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எப்படிப்பட்டதான் நகைப்புக்குரியதாக நாம் மாறிவிடுகிறோம் என்று பாருங்கள். அவர்கள் நம்மை வைத்து
அவர்கள் வேடிக்கை செய்ய விரும்புகிறார்கள், வேடிக்கை பார்க்க சந்தோஷம் அடைய அவர்கள் தேவனை புகழ்ந்து கொள்கிறார்கள். பாருங்கள், இதுதான் அநேக கிறிஸ்தவர்கள் நடக்கிற காரியம். விசுவாச கிறிஸ்தவராகிய நீங்களும் நானும் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை நாம் மீறி நடக்கும்போது, நம்முடைய மன விருப்பத்தின்படி நடக்கும் போது நாம் சில சறுக்குகள் சறுக்கி விடுகிறோம். ஆனால் தேவன் அப்படியே நம்மளை விட்டுவிடுவது அல்லங்க. நாம் சில காரியங்களை தவறி விடுவோம் போது, நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது, அவரையும் மீண்டும் நாம் சார்ந்து கொள்ளும் போது தேவன் நிச்சயமாக நமக்கு பதில் தந்து நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறாங்க. இங்க சிம்சோனுக்கு ஒரு காரியம் நடக்குது. நான் அதை உங்கள்கிட்ட வெளிப்படுத்த விரும்புகிறேன். எப்படி தேவன் சிம்சோன் மூலமாக ரட்சிப்பை ஏற்படுத்துகிறார் என்பதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். உங்களுக்கு கேட்கிறேன். பாருங்க, சிம்சோன் என்ன பண்றாரு, வேடிக்கை காட்டும்படியாக அவனை நிறுத்துறாங்க. அப்போ 26ஆம் வசனம் சொல்கிறது, சிம்சோன் தனக்கு கைலாங்கு கொடுத்து நடந்துகிற பிள்ளையாண்டனோடு வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகள் நான் தடவி பார்க்க மட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளால் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீயுமாய் ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாக பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்திரளும் தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி, சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சேராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். பார்த்தீங்களாங்க, சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படியா முடிந்து போயதென்று. தேவன் இறக்கும் வரைக்கும் நசரனா இருப்பான் என்று சொன்னது. ஆனால் அவன் செய்தது ஒரு தவறின் நிமித்தமாக அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் பெலிஸ்தருக்கு வேடிக்கை காட்டக்கூடியதான அங்கே ஒரு மனிதனாக இருந்தான். ஆனாலும் கூட தன்னைத்தானே அவன் தன்னுடைய மனசாட்சி நிமித்தம் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் அவன் வருத்தப்பட்டு, என்னுடைய எல்லா இழப்புக்கும் காரணமான இந்த பெலிஸ்தர்களோடு கூட என் ஜீவனும் அடிய கடவுது என்று சொல்லி தன் வாயின் வார்த்தையினாலே அவன் அதை சொல்லி அந்த காரியத்தை அவன் செய்யும் போது பாருங்க, 2 தூணுக்கு நடுவிலே நடுப்பாடப்பட்ட அவனை அந்த முழு கூடாரமும் முழு வீடும் இடிந்ததக்கதாக அவ்வளோ ஒரு பலம் தேவன் அவனுக்கு அனுப்பி அவனை பாருங்க, உயிரோடு அவன் கொன்னதை காட்டிலும் அவன் சாகும்போது அவனோடு இறந்தவர்கள் தான் அதிகம் என்பதை இங்கே வேதாகம் தெளிவாக காட்டுக்கிறது. பாருங்க, நாம் இந்த உலகத்திலே ஒரு சாகிறதுக்காக நாம் தேவன் நம்மளை உருவாக்கலைங்க. நம்ம வாழ்ந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தாங்க. அதற்காகத்தான் நாம் தேவன் நம்மளை உருவாக்கினார் ஒழிய நாம் பாவ காரியங்கள் ஈடுபட்டு நாம் சாகும்போது அநேகரை சாகும்போது அந்த பொல்லாதவர்களோடு கூட நம்முடைய ஆத்மாவும் மடியத்தக்கதாக அல்ல. பொல்லாதவர்களை மனமாற செய்வதற்கு, தேவனை நோக்கி பார்ப்பதற்கு, அவருடைய இருதயம் தேவனை நோக்கி சார்வதற்கு, அவருடைய வாழ்க்கை மாறுவதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நம்ம இங்கே தேவன் உருவாக்கி நம்ம இங்கே அனுப்பி இருக்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு நீங்கள் அநேகருக்கு தேவன் நாமத்தை சொல்லக்கூடியதாக நீங்கள் மாறுவதற்கு தான் தேவன் உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். இந்த காலம் சமீபமாக இருக்கிறதுனாலே தேவ நாமத்தை நாம் அவரிடம் மக்களிடம் சொல்லும்போது, தேவனை பற்றி அறியாதவர்களுக்கு நம்மால் முயன்ற காரியங்களை செய்யும் போது தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள்ங்க. உங்கள் வாழ்க்கை முழுவதும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாகவே இருக்கட்டும். தேவனே எல்லாவற்றிலும் மகிமைப்படுவார். சிம்சோனுடைய வாழ்க்கை இங்கே முடிவடைந்து போல தேவன் அவனுடைய உயிரோடு இருந்த வாழ்க்கையை காட்டிலும் இறப்பின் போது தேவன் அங்கே அவருடைய காரியங்களை பெலிஸ்தருடைய வாழ்க்கையை முடிக்கும்படியாக செய்தார். பாருங்க, அதைத்தான் நான் இங்கும் சொல்ல வருகிறேன். நம்முடைய வாழ்க்கையானது தேவநாமத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒருபோதும் பாவத்துக்குள்ளாக விழுந்து விடாதீர்கள். ஒருவேளை நீங்கள் பாவத்துக்குள்ளாக விழுந்தீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. எல்லாவற்றிலும் தேவனாக மகிமைப்படட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். Dagon's arm is mighty and his vengeance swift. Praise be to Dagon,
Lord, give me your strength one last time. Let me die with the Philistines. No. Kill the prisoner.